66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஸ்கிரீனை பார்த்து யாராவது சத்தமாக நீங்க வாசிக்கலாம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நம்முடைய தலைமை போதகர் மூலமாக தந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகம் ஆண்டவராலே உண்டாக்கப்பட்டது. உண்மையா இல்லையா? என்ன பாதி பேருக்கு சந்தேகமாவே இருக்கு. ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தார். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் ஏன் சொல்லணும்? நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நீரே இந்த உலகத்தை சிருஷ்டித்து என்னை சிருஷ்டித்து. உண்மையாகவே உண்மையான வார்த்தை. ஆனாலும் சொல்லிட்டு சொல்றாரு, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் ஒருங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பதாக வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் பண்ணி இந்த செய்திக்குள்ளே நாம் கடந்து போவோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு இந்த நாளிலே பேச போகிறேன். ஆமாண்டவரே, இந்த உலகத்தை படைத்து எல்லா உரிமையும் எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் தலைத்தோங்க நாங்கள் வாழ வேண்டும் அப்பா. அப்படிப்பட்டதான ஒரு மகிமையுள்ள வாழ்வை எங்களுக்கு தரப்போகிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது கூட இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தை மோட்சமாக்கித்தான் நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம், இயேசு மூலம் கேட்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதத்தின் முதல் வாரமாக இருக்கிறபடியால் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். ஒரு மன்னர் ஒருவர் இருந்தார், ராஜா, நல்ல ஒரு ராஜா. ஜனங்கள் அவருக்கு மிகவும் ஒரு பிடித்தமான ஒரு ராஜாவாக இருந்தார். ஏனென்றால் ஜனங்களுக்கு நல்லதையே செய்து கொண்டிருந்தார். ஆகவே ராஜாவுக்கு ஒண்ணுன்னா ஜனங்களாலே தாங்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த ராஜா அந்த நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார். ஒரு நாள் திடீரென்று வீட்டிலே உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய காதிலே ஒரு சின்ன பூச்சி ஒன்று போய்விட்டது. பூச்சி போனதுனாலே அவராலே சமாளிக்க முடியல. குடைந்து பார்த்தார், ஒன்றும் பண்ண, அந்த வலி போகவே இல்லை. காதுக்குள்ள ஏதோ பூச்சி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணம் அவருக்கு. டாக்டர்கள் வந்தார்கள், மருத்துவர் வந்தார்கள். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு. இவருக்கு அந்த எண்ணம் போகவே இல்லை. காதுக்குள்ள ஏதோ புடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணம். இது அவருக்கு ஆட்சி செய்வதற்கு தடையாக இருந்தது. ஜனங்களுக்கெல்லாம் இதை அறிந்து, ஐயோ நம்ம ராஜா நல்ல ராஜாவாச்சு, இப்படி ஆயிட்டாரு, அவர் ஏதோ ஒரு சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி அப்பப்போ ஏதோ போய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து இருக்கும் போது அந்த மந்திரி ஒருவர் இதை குறித்து யோசித்துக் கொண்டுதான் நம்முடைய ராஜாவுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது ஒரு சிறந்த வைத்தியர் பக்கத்து நாட்டில் இருப்பதாக ஒருவர் சொன்னார். அவரை வரவழைத்து இவருக்கு ஒரு சின்ன ஒரு வைத்தியம் பார்த்து விடலாம் என்று சொல்லி அவரை அழைத்து வந்தார். அவரு வந்தார், ராஜாவை பார்த்தார். ராஜாவுடைய காதை செக் பண்ணி பார்த்தார். பார்த்துட்டு, இல்ல இது ஒரு பெரிய நோயா தான் தெரியுது, இதுக்கு ஒண்ணு இல்ல, எல்லா மருந்தும் இதுக்கு ஒத்து வராது. ஒரு 3 நாடுகள் கடந்து போய் நான் சொல்லுகிற ஒரு மூலிகையை நீங்கள் கொண்டு வந்தால் அதை வைத்து இதை குணமாக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி, அதற்கு உடனே போக முடியாது, ஒரு 2-3 நாட்கள் ஆகும் என்று சொல்லி ஒரு 5 வாலிபர்களை மந்திரி இவரிடத்திலே அழைத்து வந்து கொடுத்தார். இவர் அவரிடத்திலே சில வார்த்தைகளை சொன்னார். அவர்களும் புறப்பட்டு போய்விட்டார்கள். 3 நாள் கழித்து பாட்டில அந்த மூலிகை போட்டு அந்த மருந்தை எடுத்து வந்து கொடுத்தார்கள். ராஜாவிடத்திலே வர வைத்து உட்கார வைத்து ராஜாவுடைய காதிலே அந்த மூலிகை ஊற்றினார்கள். ஊற்றி கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த வைத்தியருடைய கையிலே ஒரு சின்ன பூச்சி இருந்தது. இதை ராஜாவிடத்திலே காமித்தார். காமிச்சோன்னு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, எனக்கு எல்லாம் சரியாகிவிட்டது, பூச்சி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார், பழைய நிலைக்கு ஆயிட்டார். அடுத்த நாள்லாம் பாத்தீங்கன்னா எப்பொழுது போல அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். மந்திரிக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த வைத்தியர்னாலே ஒரு சிறப்பான ஒரு வைத்தியம் நடந்ததுனால ராஜாவுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி, சரி வைத்தியத்தை போய் கேட்போம், இது எந்த மூலிகை எப்படி அப்படின்னு சொல்லி
வைத்தியரை கூப்பிட்டு தனியாக அனுப்பி அவரோடு பேசும்படியாக அழைத்து அவரும் வந்தார். இப்போ வைத்தியத்தை அவர் கேட்டார், நீங்க எப்படி எது மூலிகையை போட்டு எப்படி குணமாக்கணும்? ஒரு வாரமா அவர் கஷ்டப்பட்டு இருந்தாரு, நீங்க வந்து ஒரு நிமிஷத்துல சரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. மந்திரியாரே தப்பா நினைத்துக் கொள்ளாதீர்கள், இது மூலிகை இல்லை, ஒண்ணும் இல்லை, சாதாரண ஒரு எண்ணெய் தான் இது. நான் வாலிபர்களை அழைத்து நீங்க 2 நாள் வீட்டுல தங்கிட்டு இருங்க, நான் சும்மா ஒரு எண்ணெயை கொடுக்குறேன், அதை கொண்டு வந்து என் கையில கொடுங்கன்னு நான் சொன்னேன். அவங்க என் கையில கொடுத்தாங்க. அவருக்கு பூச்சி உள்ள போன அன்றே அந்த பூச்சி இறந்திருக்கும், அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா அவருக்கு அது ஒரு எண்ணம், அந்த காதுக்குள்ள பூச்சி போயிடுச்சு, பூச்சி வரலையே அப்படின்ற ஒரு எண்ணமே அவருக்கு தடையா இருந்தது. நான் சும்மா எண்ணெயை அப்படி ஊத்திட்டு, நான் ஏற்கனவே செத்து போன ஒரு பூச்சை கையில வச்சிருந்தேன், அது எண்ணெய் ஊத்துன உடனே பூச்சி வந்த மாதிரி அவர்கிட்ட காமிச்ச உடனே அவருடைய எண்ணம் மாறி போச்சு. பூச்சி வந்துருச்சுன்னு சொல்லி அவர் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். அதனால இதுல ஒன்று தப்பும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு. அவருடைய எண்ணம் தான் அவருக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்ததுன்னு சொன்ன உடனே மந்திரியார் வைத்தியருடைய புத்திசாலித்தனத்தை எண்ணி அவர் மகிழ்ச்சி அடைந்தார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த சின்ன கதையை படிக்கும் போது நம்ம கூட பலவிதமான நடந்து போன எண்ணங்களை நினைத்தே நம்ம என்ன பண்றோம், இந்த நாட்களில் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறான் என்பதை நம்ம ஒரு நிலையிலும் மறந்து விடவே கூடாது. ஆமா, நீங்க பழையவர்கள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதான என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க புதிய வாழ்க்கைக்குள்ளே ஒவ்வொரு நாளும் கடந்து போகணும். பழைய காதையிலே நீங்க பழைய காதையிலே நினைத்துக் கொண்டிருக்கூடாது. கஷ்டங்கள், இந்த கஷ்டப்பட்டேன், உங்களை பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் கடந்து போகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் இன்றைக்கு நான் உன்னை நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை இல்ல? ஹல்லேலூயா. இப்ப ஒரு பெரிய பதவியில கொண்டு இல்லைங்க, சிஎம் இல்ல ஒரு பிஎம் எனக்கு போன் பண்ணி, இனிமே நீங்க கவலையப்படாதீங்க, நான் எப்பொழுதும் உங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும்ல? அப்படின்னா நமக்கு எதை குறித்து கவலையே கிடையாது. ஆமா, பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமா? அங்க ஒரு கேள்வி வருது இல்ல, பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமா? பார்க்கிறார் என்றால் என்ன பிரச்சனையானாலும் வந்து எங்க நிற்பாங்க, நம் நடுவில் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னா நம்முடைய நடுவிலே ஆண்டவர் இருப்பார், நம்மோடு இருப்பார். எல்லா நிலைகளிலும் அவர் நோக்கி பார்த்து தூரமா நிற்கிறதுக்காக இந்த வார்த்தை சொல்லல. உனக்கு ஒரு கஷ்டம், உனக்கு பிரச்சனை, உனக்கு ஒரு துன்பம்னா ஆண்டவர் நடுவில் வந்து நிற்பார், உனக்கு துணையாய் வந்து நிற்பார், உனக்கு கேடகமாய் இருப்பார், உனக்கு அடைக்கலமாய் இருப்பார், உன்னுடைய கேள்விக்கு பதிலாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, அதை நீங்க மறந்துவிடக் கூடாது. ஆக கர்த்தர் இந்த நாளிலே அவர் நம்மை நோக்கி பார்ப்பதாக வாக்கு கொடுக்கிறார். ஆனா யாரை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது அந்த செய்தி கிடையாது, இந்த வசனத்திலே வருகிறது. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஒரு 1ஆம் தேதி யாராவது வந்திருந்தா நம்முடைய பாஸ்டர் அவர்கள் இந்த காரியத்தை குறித்து தெளிவாக சொன்னார்கள். யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, வசனம் என்ற தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ அவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பார் அப்படி சொல்லி நோவாவை ஆண்டவர் நோக்கி பார்த்தார் என்று சொன்னா, பேதுருவை நோக்கி பார்த்தார், அன்னாளை நோக்கி பார்த்தார். இப்படி அநேக காரியங்களை குறித்து பாஸ்டர் அவர்கள் 1ஆம் தேதி நம்மோடு பேசினார். நம்முடைய தேவனுடைய வசனத்துக்கு எவன் ஒருவன் கீழ்ப்படுகிறானோ அவனை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். எல்லாரையும் நோக்கி பார்ப்பார். இங்க ஒரு 100 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாருக்கும் வசனம் சொந்தமாகுது. ஆனா ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கணும்னா நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவர் என்னை நோக்கி பார்ப்பாருன்னா ஒருபோதும் பார்க்க மாட்டார், பார்த்து திரும்பி பார்க்கிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு எவன் நடுங்குகிறானோ அவனை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பதாக வாக்கு கொடுக்கிறார். அப்போ நோக்கி பார்த்து நம் நடுவில் ஆண்டவர் வருவார். தூரமா இருந்து நோக்கி பார்ப்பதில்ல, உடனே வந்துடும், உடனே ஆக்ஷன், உடனே நடவடிக்கை. ஆண்டவர் உங்களுக்கு அதே கவலைப்பட்டு இருக்க விட மாட்டாருங்க. எப்படியும் நிறைய நீங்கள் சாட்சி சொன்னீங்க, கர்த்தர் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மையை செய்கிறார் என்று சொல்லி. இப்படிப்பட்ட பலவீனங்களிலும் ஆபத்துகளிலும் கடந்து வரும்போதுதான் நம்ம ஆண்டவரை உணர முடிகிறது. ஏன் இந்த காரியம் நமக்கு வருகிறது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வரலாம் நம்ம ஆண்டவரை நினைக்கவே மாட்டோம். கஷ்டம் வரும்போதுதான் நம்ம ஆண்டவரை நினைக்கிறோம். கல்லு மேல வந்தாலும் நீங்க வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா அமைதியா போயிட்டே இருப்பீங்க. இல்ல அந்த சின்ன சின்ன கல்லு, அதுக்காக ஆண்டவர் பாறாங்களை தூக்கி போட மாட்டாரு. உங்களால சின்ன கல்லுங்க அப்படி பாடும், அவ்வளவுதான், லேசா ஒரு வலிக்கும், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம், அவருடைய வசனத்தை நாம் நம்பி கீழ்ப்படியும் போது, ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணுவதாக வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை உண்டாக்குறது. ஆண்டவர் சொல்லும் போது தீர்க்கதரிசி மூலமாக சொல்றார்,
என் கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தது. நிறைய பேருக்கு இந்த உலகம் எப்படி ஒரு ஆண்டவராலே உருவாக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கேள்வியாக இன்னைக்கு சயின்ஸ் வளர்ந்துடுச்சு. என்னென்னமோ யோசிச்சு பார்க்கறாங்க. ஆனா உலகம் எப்படி தானா உருவாகும்? வாய்ப்பே கிடையாது. ஒரு மனிதனுடைய ஒரு கடவுளுடைய செயல் இல்லாமல் இந்த உலகம் உண்டாக்க முடியாது. ஆண்டுடைய கரம், ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய எண்ணம் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது. உன்னையும் என்னை சிருஷ்டித்தது. உன்னையும் என்னை சிருஷ்டித்த ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்காம இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. இல்ல, அவருடைய வசனத்துக்கு நாம் நடுங்கும் போது அவர் நம்மை நோக்கி பார்த்ததாக வாக்கு கொடுக்கிறார். சரி, நோக்கி பார்த்து நம் நடுவில் அவர் இருக்கிறார். ஏசாயா 12:6 வேதம் இப்படியாக சொல்லுகிறது, சியோனில் வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்த உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். சும்மா இல்ல, எப்படி இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். ஆமா, மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க நம்பணுங்க. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் மேல நம்ம சந்தேகத்தோடயே நம்ம என்ன பண்றோம்? பார்த்துக்கிட்டே இருக்கோம். மனுஷர்களை வேணா சந்தேகப்படுங்க, அவரால் நடக்குமா நடக்காதுன்னா ஆண்டவராலே கூடாத காரியம் ஹல்லேலூயா. ஆமா, அவர் சொன்னா நிற்கும். ஆமா, அவர் கட்டளையிட நீங்க மறந்துடாதீங்க, அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அப்ப அவர் செய்ய மாட்டாரா? உன்னை நோக்கி பார்ப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு புது வாக்கு தத்தம். ஆண்டவர் உன்னை நோக்கி பார்த்து உன் நடுவிலே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஏனென்றா நான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தேன். ஹல்லேலூயா. அதான் அந்த வல்லமையை உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த வார்த்தை முன்னே வருகிறது. ஆனா கர்த்தருக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ அவனுக்கு தான் நோக்கி பார்த்து அவன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். செப்பனியா 3:14-17 வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார், அவர் நம்மில் களி கூறுவார். ஆண்டவர் நம்ம மீது களி கூறுவாராங்க. நாம களி கூறுவதில்லை, ஆண்டவர் நம்ம மீது களி கூறுவார். எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கல்ல. அவ்வளவு நாம தான் தேவனுக்கு பிரியமானவர்கள், நாம தான் விசேஷித்தவர்கள். நாம் கர்த்தருடைய பார்வையிலே நாம் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. இப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், வேத வசனத்தை தியானிக்கிறோம், வேத வசனத்தை கேட்கின்றோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! எவ்வளவு பேருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல? கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய நோக்கி பார்த்ததாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சரி, நம் நடுவிலே அவர் வந்து என்ன செய்யலாம்? ஒரு கேள்வி வருதுல்ல. 3 விதமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாசிக்க கேட்ட 13ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. முதல் பாடியா, நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும். அதுக்கு முன்னாடி பார்க்கணும், தேவனாகிய கர்த்தாவே நீ என்ன பண்ணுவாரு? நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். ஆண்டவர் நம்மை பார்த்த உடனே நமக்கு அவர் என்ன பண்ணுவார்? செவி கொடுப்பார், நம் நடுவில் இருப்பார். நமக்கு இருக்கிற அந்த பயம் இல்ல, மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை அவர் தெளிவாக்கும். மரண நித்திரைனா என்ன தெரியுங்களா? பாவம். நித்திரை என்பது சாதாரண தூக்கத்தை குறிக்கல, மரணத்தின் நிமித்தமாக வரக்கூடிய தூக்கம், மரணத்தில் வரக்கூடிய நித்திரை, அதுதான் நரகம். அப்போ அந்த நரகத்துக்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு நீங்கள் பரலோகவாசியாய் மாறும்படியாக ஆண்டவர் உன்னை நோக்கி பார்த்து உன் நடுவிலே வந்து வாசம் பண்ணி உன்னுடைய ஆக்கினைகளை ஆண்டவர் அகற்றுவார். முதல் ஆசீர்வாதம், உன்னுடைய ஆக்கினைகள் அகற்றப்படும். ஆக்கினை என்றால் பாவம். உடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள். முதல் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆசீர்வாதங்களிலே நான் கார் வச்சிருக்கிறேன், வீடு, சொந்த வீடு வச்சிருக்கிறேன், நாம நல்ல நல்ல பணம் நிறைய இருக்குது, நிறைய லேண்ட் எல்லாம் வாங்கி போட்டிருக்கிறேன், எனக்கு எல்லா விதத்திலும் எனக்கு ஒரு வியாதியோ ஒன்றும் இல்லை, நல்லா இப்படி எல்லா பலவிதமான காரியங்களை சொல்லி அது ஆசீர்வாதமாக நினைத்தாலும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவம் தான் முதல் ஆசீர்வாதம். அதை நீங்க பெறாமல் இந்த உலகத்தில் என்ன காரியத்தை நீங்க பெற்றாலும் அது அந்த ஆக்கினைகளை ஆண்டவர் அகற்றுவார். ஒருவேளை அகற்றியிருந்தால் சந்தோஷம், இல்லை என்றால் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய ஆக்கினைகளை அகற்றி மரண நித்திரை என்கிற அந்த காரியத்தில் இந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஏழை தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளை படைக்கும் போது
ஆண்டவர் பாவம் இல்லாமல் படைத்தார். இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் இந்த பிறந்தது 3 பேர் தான். யார் சொல்லுங்களேன்? ஆதாம் ஏவாள் பாவம் இல்லாமல் பிறந்தாங்க. ஏன்னா ஆண்டவராலே படைக்கப்பட்டவர்கள், மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர்கள். அதற்கு பிறகு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அதற்கு பிறகு பிறந்த பூமியில எல்லா பிள்ளைகளும், எல்லா குழந்தைகளும், எல்லா வம்சங்களும் பாவிகள். வேதம் அப்படிதான் சொல்கிறது. நீயும் பாவி, நான் பாவி. ஆனா இயேசு ஒருவர் பாவம் இல்லாதவர். அல்லேலூயா. என்ற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்காதபடி கன்னியுடைய வயிற்றிலே அவர் பிறந்தார். அதற்காகத்தான் கன்னியுடைய வயிற்றிலே ஆண்டவர் பிறந்தார். ஆக இயேசு ஒருவரும் பாவம் இல்லாமல் பிறந்தவர். அவர் பாவம் இல்லாமலும் வாழ்ந்தவர். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் பாவம் இல்லாமல் பிறந்தாலும் பாவம் செய்து விட்டார்கள். ஆனா இயேசு கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்விலே பாவம் இல்லாமல் பிறந்தவர் மாத்திரமல்ல, பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர். என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நீங்க நானும் பேச முடியுமா? ஆண்டவர் சொன்னார் இயேசு ஜனங்களை பார்த்து, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று ஒரு பெரிய கேள்வியை கேட்டார். நான் இப்ப பார்த்து உங்களை பார்த்து என்னிடத்துல எதோ பாவமாவது இருக்குன்னா மெர்சி ஃபர்ஸ்ட் எழுதிப்பாங்க. ஆமா, முதல்ல அவங்க தான் சொல்லுவாங்க. எனக்கு இருக்கிற எல்லா பாவத்தையும் சொல்லுவாங்க. எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியும். அல்லேலூயா. தப்பிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் உன்னுடைய ஆக்கினைகளை நான் அகற்றுவேன் என்று சொல்ல. ஏன் தெரியுமா? உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ என் மகன், நீ என் மகள். நீ பாவத்தோடு வாழக்கூடாது, நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உன்னுடைய ஆக்கினைகள் உங்களிலிருந்து அகற்றப்பட வேண்டும். உடனே ஆண்டவர் நோக்கி பார்த்து நடுவு வந்து நின்றார். பாவம் செய்யாதபடி இருக்கிற ஆண்டவர் கிருபை தருகிறார். ஆசீர்வாதங்களிலே சிறந்த ஆசீர்வாதம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாங்க. ஆனா ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஆதியில பாத்தீங்கன்னா சோதம் குமாரா ஆக்கினைக்கு தப்பவில்லை என்று வேதம் சொல்கிறது. 2 பேர் ஒரு வசனத்தை வாசிங்க. 2 பேர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சோதம் குமாரா பட்டணங்களையும் பாத்தீங்களா? நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்தார். யாரும் அந்த ஆக்கினைகளிலிருந்து தப்ப முடியாது என்பதற்கு ஒரு முன்மாதிரியானதான் சோதோம் குமார். இவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 13:13 பொல்லாதவர்களும் மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று. எப்படி? சாதாரண பாவி இல்ல, மகா பாவி. அந்த லிஸ்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்மளாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் ரொம்ப பரிசுத்தவான்கள் இல்ல. ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையாகவே அதுதான் கிருபை. நோக்கி பார்த்து நம் நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார் என்றால் நம்முடைய ஆக்கினைகள், நம்முடைய பாவங்கள் நம்ம நெருங்காதபடி ஆண்டவர் நமக்கு கிருபை அளித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் தன்னுடைய வாழ்நாளிலே நிறைய அற்புதங்களை செய்தார். செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார், குருடர்களை பார்வைப்படைய செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினார், காற்றையும் கடலையும் அதட்டினார், 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 மீனை போஷித்தார். இல்ல வாயில் மீனுடைய வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை ஆண்டவர் எடுக்க வைத்தார். லாசருவை வெளியிலான 4 நாள் ஆனவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அதே நேரத்துல பாவங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு இடங்களில் சென்று பாவங்களில் இருந்த மனிதர்களை ஆண்டவர் சந்தித்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவருடைய ஆக்கினைகளை மாற்றினார். அவர் மாற்றும் போதெல்லாம் கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் நடுவே இருந்தார். அப்படி ஒரு சம்பவம் தான் நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே வருகிறது. ஒரு பாவியாகிய ஸ்திரீயை அங்க இருக்கிற ஜனங்கள் அவருடைய பாவத்தின் நிமித்தமாக, விபச்சார ஸ்திரீ நிமித்தமாக கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட சூழ்நிலையிலே அவளுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே வந்து கேட்கும்படியாக அழைத்து வருகிறார். அவருடைய நோக்கம் என்ன? பாவியாகிய ஸ்திரீ தண்டிக்கப்பட வேண்டும் என்பதல்ல. இயேசு என்ன சொல்லுகிறார்? இவங்களுடைய நோக்கம் அதுதான். இவரை எப்படியாவது பேச வைத்து, செயல்படுத்த வைத்து குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அழைத்து வருகிறார். ஆனா இயேசுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அந்த பாவியாகிய ஸ்திரீயை இங்கு கொண்டு வந்திருக்கும் போது ஆண்டவர் நோக்கி பார்த்து அந்த ஸ்திரீயுடைய நடுவிலே வந்து அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் இயேசு அந்த பாவியாகிய ஸ்திரீயை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அவ கனவையும் நினைத்து பார்க்கலங்க.
ஐயோ கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. ஒரு தண்டனை கொடுத்திருந்தா கல்லால எரியணும்னு சொல்லுவாங்க, ஊரை விட்டு போகணும்னுவாங்க, ஏதோ ஒரு தண்டனை கொடுத்திருப்பாங்க. ஆனா இயேசு இடத்துல கொண்டு வந்ததுனால அவளுக்கு தண்டனையிலிருந்து, ஆக்கினைகளிலிருந்து என்ன நடந்தது? ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. இயேசுவினிடத்துல வந்தா அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க ஆசீர்வாதம்னா நீங்க மத்ததையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். முதல் காரியம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? பாவம் செய்யாமல் நீங்க பரிசுத்தமுள்ளவர்களாக நீங்க தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்பதான் அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். நோக்கி பார்த்து உங்கள் நடுவில் இருக்கிறார் என்றால் நீங்க பாவங்கள் செய்ய மாட்டீர்கள். அப்போ இங்கே இந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், நீ ஆக்கினைக்குள்ளாக நம்மை தீர்க்க போகிற, நீ போய் நீ ஒரு பெரிய ரட்சிப்பு அவளுக்கு கிடைத்தது. கர்த்தர் அவளை நோக்கி பார்த்து அவள் நடுவில் நின்று இப்படியாக இந்த வார்த்தை சொன்னார், நீ போ இனி பாவம் செய். நீங்களும் ஆலயத்தை விட்டு போகும்போது ரெண்டு காரியத்தை கவனிச்சுக்கிட்டே போங்க. வாசனை நான் போனாட்டி சொன்ன வசனங்கள்லாம் எதற்கு எழுதப்பட்டிருக்குன்னா அழகுக்காக எழுதப்படல. சில நேரத்துல நீங்க ஆலயத்துல வந்து சோர்ந்து போயிருக்கும் போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பேசும். நீங்க போகும்போது தேவ சமாதானத்தோட போய் வாருங்கள். அப்படியே நீங்க உள்ள போனீங்கன்னா அங்க முதல் வசனம், நீ போய் நீ பாவம் செய்யாத, வாசல்ல எழுதப்பட்டிருக்கு. நீங்க போகும்போது நீ பார்க்கலாம். அந்த வார்த்தை எதுக்குன்னா, நீ போ இனி பாவம் செய்யாது, நீ பரிசுத்தம் உள்ளவனாக இந்த உலகத்திலே வாழ். அதற்காக தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். அதற்காக தான் உன் நடுவிலே ஆண்டவர் வாசம் செய்கிறார். அதற்காக தான் உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்ப நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை, நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோட பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மகளாக அவள் திரும்பி போகிறார். பாவியான ஸ்திரீயாக வந்தாள், விபச்சார ஸ்திரீயாக வந்தாள், கையின் களவுமாக மாற்றப்பட்டு வந்தாள். ஆனால் இப்பொழுது ஒரு மனமகிழ்ச்சியோடு அவர் கடந்து சென்றிருந்தார். என்னுடைய பாவங்கள் ஆண்டவர் மன்னித்தார். ஏன்னா அவர் என்னை நோக்கி பார்த்தார், அவன் என் நடுவிலே வந்தான். நான் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றேன். ஹல்லேலூயா. இதுதாங்க அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து போகும்போது நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதம். சரி, இரண்டாவது, ஆக்கினைகளை அகற்றுவது மாத்திரமல்ல, ஆபத்துகளை ஆண்டவர் விளக்குவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை நோக்கி பார்த்து தூரமா இருக்க மாட்டார். சாட்சி சொன்னாங்க, ஜோசப் பண்ணி ஓட்டிட்டே போனாங்க. திடீர்னு நம்ம நல்லதான் போவோம். பாஸ்டர் சொன்னாங்க, நான் காரு கத்துனாங்க, அவங்க சும்மாவே கத்துவாங்க. அதுவும் லாரியை மோத வரணும் கத்தாம இருப்பாங்களா? ஆமா, பக்கத்துல இருக்கிற கார் கூட செவலாயிருக்கும், அந்த மாதிரி கத்துவாங்க அவங்க. உண்மைதான். ஆபத்துகள் எப்படி வருது யோசிச்சு பாருங்க. இல்ல நம்ம நினைக்க முடியாது. நல்லாதான் போயிட்டு, கரெக்டா தான் போய்கிட்டு இருப்போம், எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். வீட்டுல கூட அப்படிதான். ஒரு வீட்டு வேலை செய்யறோம், கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறோம், சமைக்கிறோம், ஆபத்து வரும் முன்னாடி கையில செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு ஆபத்து வருகிறது. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. உனக்கு ஏதாவது ஆபத்து வருது, பிரச்சனை வருதுன்னு உடனே அங்க நிக்க மாட்டேன். என்ன பண்ணுவார்? உன் நடுவில் வந்து உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க உயிரோடு இருக்கிறதா உங்களை பெற நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்களை காப்பாற்றி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க மறந்துடாதீங்க. ஆண்டவர் உன்னை நோக்கி பார்ப்பேன் என்று கொடுத்திருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன் நடுவிலே இருந்து பெரியவனாக இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை உங்களுடைய வாழ்வில் நிறைவேற்றுவார். ஆபத்துகள் வரும்போது ஆண்டவர் நோக்கி பார்த்து அப்படியே திரும்பி போகிற தேவன் அல்ல. நீ ஆண்டவருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் இருக்கும் போது ஆண்டவர் உன் நடுவில் வந்து அந்த ஆபத்தை விளக்குவாங்க. எவ்வளவு ஆபத்துகள் நீங்க ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல முடியும். வீட்டுல இருக்கும்போது, வண்டியில போகும்போது, பிரயாணப்படும் போது, இல்ல வியாதி, அது ஒரு பெரிய ஆபத்து தான். வியாதி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பலவீனங்கள், எந்த அதுக்கு எல்லா வீட்லயும் உண்டு. அது ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டு இல்லாதவர்கள் அதெல்லாம் கிடையாது. யாருக்கு வந்தாலும் வருது. நீங்க இதுல எனக்கு என்ன ஒரு இதுன்னா, கொரோனாங்கிற காரியம் முதல்ல வந்தது இந்த தெருவிலே முதல்ல வந்தது எங்க தெரியுமா? எங்க? சர்ச்சில் இருக்கிறவங்க. எங்களுக்கு தான் வந்துச்சு. ஒரு அலையில சொல்லுங்க. ஆமா, நான் எங்களுக்கு என்ன கஷ்டம்னா, என்ன பேசுவாங்க, இயேசுவை கும்பிடுறாங்க, இயேசுவை சொல்றாங்க, அவங்களுக்கு ஏன் கொரோனா ஃபர்ஸ்ட்? அது ஃபர்ஸ்ட் தெருவுல யாருமே முதல்ல நோட்டீஸ் சர்ச்சு வாசல்ல தான் போட்டாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இல்ல நான் கூட அதுக்கு விட எனக்கு கொஞ்சம் தெரியல. நான் ஆண்டவரே லைனா அப்படியே யாரும் வீட்டுல வந்துட்டு கடைசியா வந்ததா கூட பரவாயில்ல, முதல்ல நமக்கு வந்துச்சுன்னு ஒரு கிழமை வராது, எல்லாம் போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகணும், சிவியராகவே வந்தது. ஆனாலும் அந்த ஜீவனை தப்புவித்தார். ஆபத்துகள் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ பாஸ்டர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அது எனக்கு யோசனை வரல. ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார்னா, அதற்கு பிறகு அந்த கொரோனாவை பற்றிய ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கிறபடியா மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், அதிகமாக ஜெபிக்க முடியும்.
அதற்காக தான் உங்களை அப்படி கொடுத்து அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போக செய்து அதற்கு பிறகு நீ செய். அவ்வளவுதான். ஆண்டவர் கைவிடல. அல்லேலூயா. எந்த நிலையிலும் ஆண்டவருடைய நம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். ஆபத்துகளை ஆண்டவர் விலக்குவார். ஏன்னா அது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற பார்த்தாலும் சில நேரங்கள்ல காரியங்களை அனுமதிக்கிறார். பார்த்துக்கிட்டே இருந்தா நம் நடுவிலே இருந்தா எப்படிங்க நமக்கு ஆபத்து வரும், எப்படிங்க வியாதி வரும்? வருவேன். யோபுடைய உள்ளத்திலே தேவன் வாசம் பண்ணினார். ஆனா யோபுக்கு என்ன வந்தது? பெரிய வியாதி வந்தது. ஆமா, பிசாசானவன் யோபுட்ட தான் போய் கர்த்தர்ட்ட தான் போறான், யோபுட்ட வரல. ஏன்னா யோபுவை கர்த்தர் தான் ஆளுமை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. யோபுட்ட அவன் டைரக்டா போக முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல் மேன், அவ்வளவு ஒரு நெருப்புள்ளவனாக இருந்தான். நெருங்க முடியாது பிசாசால. அப்பேற்பட்டவனுக்கே வியாதி வந்துச்சு, ஆபத்து வந்துச்சு, பலவீனம் வந்துடுச்சு. அப்ப உனக்கு எனக்கு வராதா? வரும். ஆனா கர்த்தர் உன்னை நோக்கி பார்த்து உன்னை குணமாக்குவார். ஆபத்துகள் வருங்க, பலவீனங்கள் வருங்க. வேதத்துல ஒரு ராஜா இருந்தார், ஆசா ராஜா. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தேசம் அமைதியாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆசா ராஜாவுடைய காலத்துல தேசம் அமைதியா இருந்ததா. ஒரு ராஜ்யத்துக்கு வேண்டியது என்ன தெரியுங்களா? அமைதி, சமாதானம். ஏன்னா அப்பதான் மக்கள் சமாதானமா இருப்பாங்க. ஆமா, இன்னைக்கு தேசத்துல சமாதானமும் இல்ல, அமைதியும் இல்லை. எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், நாட்டுக்கு நாடு யுத்தம், சண்டை, வன்முறைகள் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேதம் சொல்லுது ஆசா ராஜாவுடைய காலத்துல தேசம் அமைதியாக இருந்தது. ஆனா இந்த ஆசா ராஜா கர்த்தரை தேடினவன். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். கர்த்தர் ஆசாவோட அவன் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டே இருந்தார். ஒரு நிலையில என்ன வந்தது? 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 10 லட்சம் பேர் எதிராக போரிட வந்தார்கள் இவனுக்கு விரோதமாக. எத்தனை பேர்? 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க ஒரு ராஜாவுக்கு விரோதமாக. ராஜா விரோதமா 10 லட்சம் வந்தாங்க. ராஜா தான் பெரிய படை வச்சிருக்காரு. ஆனா அவரிடத்துல எவ்வளவு தெரியுமா இருந்தது? 5,80,000. 2,80,000. நல்லா படிங்க. அப்புறம் படிங்க. சரி, அப்ப 2,80,000 பேர். அப்ப எத்தனை மடங்கு பாருங்க, இல்ல யோசிச்சு பாருங்க. அப்ப இவன் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் நடக்கிறேனே, நீர் எனக்கு எதிரியை வர வைத்து விட்டேனே, இவ்வளவு பெரிய ஆபத்து என்னை சூழ்ந்து விட்டதே, இனி உண்மை நம்பி நான் பிரயோஜனப்பட மாட்டேன், அவ்வளவுதான், உண்மை நம்ப மாட்டேன், எனக்கு நீ வேண்டாம், அப்படிலாம் ஒதுக்கிடல. ராஜாவா இருந்தாலும் அவங்க பராக்கிரமசாலியா இருந்தாலும் தேவனிடத்தில் அவர் முறையிட்டார்கள். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்தா. 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. கூப்பிட்டு கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். போதும். பாத்தீங்களா எப்படி ஒரு அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. ஆமா, நீர் என் தேவன். என்ன சொல்றாரு? நீர் இந்த உலகத்தை சிருஷ்டித்து, உம்முடைய கரம் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீ என்னுடைய தேவன், என் சேனையினுடைய தேவன், இந்த ஆபத்துகள் மத்தியிலே என்னை நோக்கி பார்த்து எனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். நீர் மனுஷனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணு. ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் வந்தது என்று சொல்லி. யாருக்கு? எதிராளிகளுக்கு. அதான் படிக்க நேரம் இல்லை. இதே நிலைதான் யோசபாத் ராஜா. உங்களுக்கு 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் வருகிறது. சத்துருக்கள் திடீரென்று யுத்தம் பண்ணினார்கள். தேசத்திலே அவன் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென ராஜாக்களுக்கு திடீர்னு தான் பிரச்சனை வரும். எப்பொழுதுமாய் பிரச்சனை வர, திடீர்னு தான் பிரச்சனை வரும். அவனுக்கு அதே பிரச்சனை தான் வருகிறது. 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்கள், பயப்படாமலும் கர்த்தர், சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்க.
நிறைய நேரத்துல நம்ம மறக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நம்மோடு இருக்கிறா இல்லை, அவர் நம்மை நோக்கி பார்ப்பதாகவே நம்ம நினைக்கிறது இல்லை. நல்ல அருமையான ஒரு வசனம் இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உன்னை நான் நோக்கி பார்ப்பேன், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன், நோக்கி பார்த்து உன் நடுவில் நான் இருப்பேன். அது ஒரு தொடர்ச்சி. நடுவில் இருந்து உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றுவேன், உன் நடுவிலே இருந்து ஆபத்துகளை உங்களை விட்டு விளக்குவேன் என்று சொல்றார். யோசபாத் ராஜாவுக்கு ஒரு பெரிய வெற்றி, சண்டையே போடல, யுத்தம் பண்ணவே இல்லை. கர்த்தர் நடுவில் இருந்ததால அவர்களுக்கு ஒருவரே வெட்டி கொண்டார். இது எப்படியா? படம் காட்டுறாங்க, படம் தான் நடந்துட்டாங்க. ஆச்சரியம். இவங்களுக்கு ஒரு புரியல, என்னடா நம்ம கத்தி எடுத்து வந்திருக்கோம், நம்ம சண்டை போட வந்திருக்கிறோம், நம்ம சண்டை போட விடல ஆண்டவர் முன்னாடி நின்றுகிட்டாரு, நடுவில் அப்படியே சுத்திட்டு இவங்கெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க, அங்க அவங்களுக்குள்ளே சண்டை போடுறாங்க. எவ்வளவு பெரிய வெற்றி இல்ல? அல்லேலூயா. நடக்குங்க. உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆபத்து யாராவது கொண்டு வந்திருந்தா நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம நிறைய நேரத்தில் அதை மறந்துடுறோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், மறந்துடாதீங்க. இப்போ ஆக்கினைகளை அகற்றுவது மாத்திரமல்ல, ஆபத்துகளையும் முன்னை விட்டு விலக்குவார். மூன்றாவது, நமக்கு வேண்டிய ஒரு ஆசீர்வாதம், ஆனந்தத்தை தருகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷம் தருவார், மகிழ்ச்சி. அதானே வேணும் பாஸ்டர். எல்லாம் இருக்கு பாஸ்டர், சந்தோஷம் மட்டும் வரணும். குடும்பத்துல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அவன் சரியில்லை அவன் சரியில்லை, நான் சொல்றது புருஷன் கொண்டாட்டி, அவன் சரியில்லை அவன் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, மருமக சரியில்லை, பேர பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்க அப்படியே ஒரே பிரச்சனை. குடும்பத்துல பிரச்சனை, மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒரே துக்கம். ஆனா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை இதுதாங்க. இது இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவர் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம நல்லா சந்திச்சுட்டே இருப்போம், திடீர்னு பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை எடுத்து போடும். ஆமா, கில்லாடியாம நீங்க பிசாசை சாதாரணமா நினைக்காதீங்க. ஆமா, அவன் பவர், அவனுக்கு பவர் நிறைய இருக்குது. அவன் உங்களை அழகா சாச்சிருவான், ஈஸியா சாச்சிருவான். ஆமா, நீங்க எதிர்த்து நிக்கணும், பிசாசை எதிர்த்து நின்னுங்கள். அதுக்கு வெப்பம் வேணும், அதுக்குதான் வெப்பம், அதுக்குதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதுதான் சொல்றாரு, வசனத்துக்கு நடுங்குங்க. நீங்க பிசாசை ஜெயிச்சாதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். பிசாசை ஜெயிக்காம அவன் உங்களை சாச்சிட்டானா நீங்க சந்தோஷம் அடைய முடியும், உங்களுடைய ஆனந்தம் நடைபெறும். ஆண்டவர் நம்மை தீங்கு காணாதபடி வேதம் சொல்லியது வாசிக்க வேண்டாம். ஏசாயா 67 லட்சைக்கு பதிலாக சந்தோஷம், அவருக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாக்குவார். அவங்களுக்கு நிச்சய மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார், நித்திய மகிழ்ச்சி. சந்தோஷம் வேணுமா? சந்தோஷம் வேணும்னா ஆண்டவர் போய் நோக்கி பாருங்க. ஆண்டவர் நோக்கி பார்த்தாருன்னா உங்க நடுவில் இருப்பார். உங்கள் நடுவிலே இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. இதுல எது இல்லைனாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாமல் போகும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம். ஒரே ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுறேன். யூத மக்களுடைய சந்தோஷம் திடீரென்று மாற்றப்படுகிறது, துக்கமாய் போகிறார்கள். உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் தெரியும். எஸ்தர், மொர்தெகாயுடைய மகள் எஸ்தருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். யூத மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. திடீர்னு இந்த ஆமான் என்றவன் என்ன பண்ணார், மொர்தெகாயின் மேல கோபப்பட்டு பொறாமை கொண்டு மொர்தெகாயை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு நோக்கத்தோடு ராஜாவிடத்திலே காரியங்களை அப்படி சொல்லி கடைசியில யூத மக்களுக்கு விரோதமாகவே காரியத்தை செயல்படுத்தி விட்டான். அவன் கையில ஒப்பு கொடுத்துட்டார் ராஜா. என்னது? ஆமான் கையில நீங்க யூத மக்களை அழிக்கலாம். என்ன வேணா பண்ண வேதம் சொல்றது, சூசான் நகரம் கலங்கிட்டு என்று வேதம் சொல்லுது. எஸ்தர்ல படிச்சு பாருங்க, ரொம்ப அழகான கதைங்க. நீங்க நம்ம பழைய ஏற்பாடு நிறைய படிக்க மாட்டீங்க, பழைய ஏற்பாடு நிறைய படிங்க, அது புதிய ஏற்பாடோடு கனெக்ட் ஆயிடும். ரெண்டையும் பிரிக்கவே கூடாது. பழைய ஏற்பாடும் அவசியம், புதிய ஏற்பாடு அவசியம். இங்கே எஸ்தருடைய வாழ்க்கையில அந்த வாழ்ந்த காலத்துல யூதர் மக்களுக்கு விரோதமாக சந்தோஷமா தான் இருந்தாங்க. திடீர்னு இந்த ஆமான் மூலமாக ஒரு பெரிய கலக்கம் வந்துருச்சு. ஆமா, என்னடா இது, யூத நம்மளை அழிக்கிறதுக்கு அங்க ராஜா கையெழுத்து போட்டாரு, நம்ம என்ன ஆகும், என்ன பண்ணுவோம்? அப்போ நீங்க வேதத்துல படிக்கணுங்க, அங்க நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லாம இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிருந்தார் தெரியுமா? எஸ்தரை ஆமா அங்க ராணியாய் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல எஸ்தரை உயர்த்தி வச்சிருந்தார். நல்ல புரியணும், நம்ம எஸ்தரை ராணியாக்கி வைத்திருந்தார். அப்போ மொர்தெகாய் வந்து எஸ்தர்ட்ட சொல்றான், நீ நல்ல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற, ஆண்டவர் உன்னை அதுக்குதான் வச்சிருக்காரு, நீ சும்மா நினைக்காத,
நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக கொண்டு வரல. மொர்தெகாய் நல்ல ஒரு தகப்பங்க. பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஒரு உதாரணம் யார் தெரியுமா? மொர்தெகாய். நீங்க படிக்க வீட்டுல போய். ஆமா, ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஒரு உதாரணம் சொன்னா இங்க மொர்தெகாய் தான் சொல்றேன். எஸ்தர் அவ்வளவு வளர்த்து வச்சிருந்தாரு. அப்ப எஸ்தர் சொல்றாரு, நீ இந்த யூத மக்களுக்காக ஏதாவது செய். இப்ப எப்படி ராஜா கிட்ட போக முடியும்? அதுக்கான ஒரு காலம் உண்டு. சிஎம் நான் இன்னைக்கு இப்ப போய் பேசணும்னா முடியாது. சாதாரண கவுன்சிலர் பார்க்கவே என்னால முடியல, எம்எல்ஏ பார்க்க முடியல, நான் எப்படி சிஎம் பார்க்க முடியும்? அதுக்கு டைம் வாங்கணும், டேட் வாங்கணும், நான் யாருன்றது அவருக்கு தெரியணும். அவருக்கு போய் கேட்பாரு, இவரு என்ன ஏதோ சின்ன சர்ச்சில் ஒரு பாஸ்டர், வேணாம் தள்ளி போ, அத்தால பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இங்க ஒரு ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில எஸ்தர் இருக்கும் போது மொர்தெகாய் சொல்றாரு, உன்னாலதான் இது ஆகும், நீ ராஜாவிட்ட பேசணும். ராஜாவிட்ட வீட்டுல போய் படிச்சு இதெல்லாம் சொன்னா பெரிய கதை. என்ன நடக்குது அங்க? எஸ்தரும் சொல்லிட்டாங்க, எஸ்தரும் உங்களும் ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, நாங்க சந்தோஷமா இருந்தோமே, இப்ப பெரிய துக்கத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீரே, நீ என்னை நோக்கி பார்ப்பேன், உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே, இப்ப இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்துருச்சு. எஸ்தர் தைரியமா போறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு சிறைச்சேதமே கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் சொல்லிட்டு ராஜா இடத்துல போறாங்க. போன நேரம் ராஜா நல்ல மூட்ல இருக்கார். இப்படி வார்த்தையை கேட்டார். ஆர்டர் பண்ணி அவர் டேட் வாங்கிலாம் போகல. நீங்க ராணி போய் ராஜா கிட்ட பேசினா கூட ஆர்டர் வாங்கி தான் போகணும். அப்பெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஆமா, ஆனா என்ன நடந்தது? எந்த ஆமான் மொர்தெகாயை தூக்கில போட வேண்டும் என்று சொல்லி ஆயத்தம் பண்ணி வைத்தானோ அந்த தூக்கிலே யார் தொங்கப்படப்பட்டாங்க? ஆமானே தொங்கப்பட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கலங்கி கொண்டிருந்த சூசான் நகரத்தினுடைய யூத மக்கள் இப்பொழுது மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் பண்டிகை பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் பாத்தீங்களா, நாளை கொண்டாடுறாங்க. இப்ப என்ன நடந்தது? அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிடுச்சு, அவங்களுடைய சஞ்சலம் ஆனந்த கழிப்பாய் மாற்றி விட்டார். ஏன்னா இவனுடைய எதிராளி என்ன ஆயிடுச்சு? தூக்கில போடப்பட்ட அவனுதான். அப்போ அந்த ஆர்டர் என்ன ஆயிடுச்சு? ராஜா கேன்சல் பண்ணிட்டார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. யூத மக்கள் கலங்கி கொண்டிருந்த சூசான் நகரம் இப்பொழுது எப்படி ஆயிடுச்சு? சந்தோஷத்தோடு இந்த ஆனந்தத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். இவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரிடத்திலே உபவாசம் பண்ணி ஜெயிச்சாங்க. ஆவிக்குரிய நொறுங்குண்டு என் வசனத்தை நீங்க அதெல்லாம் மறக்க கூடாது. ஆவியிலே நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நீ ஜெபம், வேதம், ஆலய கூடுகை இதை விட்டு விடவே கூடாது. இதுல எது ஒண்ணு குறைஞ்சாலும் இந்த 3 ஆசீர்வாதங்கள்ல ஏதாவது குறைஞ்சு போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. ஆக கர்த்தர் இந்த நாளிலே உன்னை நோக்கி பார்த்ததாக வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாது. உன்னை நோக்கி பார்த்து உன் நடுவிலே நான் வாசம் பண்ணி உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றி உன்னுடைய ஆபத்துகளை விலக்கி உன்னுடைய வாழ்க்கைய ஆனந்தத்தை நான் கொடுத்து உன்னுடைய வாழ்நாளிலே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குகளை பெற்றுக் கொள்வோம், வாக்குகளை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் விருப்பப்படி அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை பெறுவார். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.